பங்குனி உத்திர திருநாளுக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. சிவபெருமான் பார்வதி தேவியோடு திருமண கோலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மதுரையில திருக்காட்சி தந்த தினம். அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக சிவபெருமான் காட்சி தந்த தினம். மதுரையில அன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமா நிகழ்வுகள் நடைபெறும். சிவபெருமானினுடைய தவத்தை கலைத்த மன்மதன் மீது கோபம் கொண்டு சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிவந்த தீப்பொறியின் மூலம் மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். பிறகு அவனுடைய மனைவி ரதி தேவி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்தார் சிவபெருமான். அன்றைய தினம்தான் பங்குனி உத்திர திருநாள். பர்வதராஜனின் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதி தேவியை சிவபெருமான் கரம் பிடித்த நாள். முருகப்பெருமான் தெய்வ யானையை கரம் பிடித்த நாள். ஸ்ரீரங்கராஜன் ஆண்டாளை திருமணம் செய்து கொண்ட தினம். ஸ்ரீராமர் சீதா பிராட்டியை கரம் பிடித்த நாள். வள்ளி அவதரித்த சிறப்பு வாய்ந்த தினம். மகாலட்சுமி அவதரித்த நாள். மகாலட்சுமி பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு தவம் இருந்து மகாவிஷ்ணுவினுடைய மார்பில் உரையக்கூடிய தவத்தை பெற்றார். இப்படி ஏராளமான சிறப்புகள் இருக்கக்கூடிய பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் சகல சௌபாகியங்களும் நிறையும்.